இந்தியாவுக்கு போன் போட்ட நெதன்யாகு உலகில் உச்சக்கட்ட பரபரப்பு. இருவரும் இதை செய்தே ஆக வேண்டும். இஸ்ரேல் ஹமாஸை ஒரு பயங்கரவாத அமைப்பாக இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கையை ஜெருசலேமில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஒரு மூத்த அதிகாரி முன்வைத்திருக்கிறார். ஹமாஸின் செயல்பாடுகள் பிராந்தியத்திலும் உலகளவிய அளவிலும் பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கி வருவதாகவும் அதன் கூட்டாண்மை வலைப்பின்னல் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் நேரடி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ஹமாஸும் லஷ்கர்-இ தொய்பா உள்ளிட்ட பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத குழுக்களுடன் கொண்டிருக்கும் உறவுகளை எடுத்துக்காட்டியுள்ளது. அதோடு ஈரான் ஆதரவு படைகளுடனும் ஹமாஸ் நெருங்கிய தொடர்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. இந்த இணைப்பு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பொதுவான எதிரியை உருவாக்குகிறது என்றும் இவை இணைந்து செயல்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் சர்வதேச செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நாட்டவ் ஷோஷானி ஹமாஸை பயங்கரவாத குழுவாக இந்தியா அறிவிப்பது இரு நாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்பதை முன்பே குறிப்பிட்டிருந்தார். அவர் இந்தியா மற்றும் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் ஆபத்து ஒரே வகையானது, இதை திறந்த வெளியில் அடையாளப்படுத்துவது முக்கியம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த ஹமாஸ் உறுப்பினரும் இந்தியாவில் கால் வைக்கக்கூடாது என்ற தெளிவான செய்தியை உலகுக்கு தெரிவிக்க இந்தியா இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஹமாஸ் காசா பகுதியில் தனது அமைப்பை மீண்டும் கட்டமைத்துக் கொள்வதோடு மட்டுமின்றி சர்வதேச கூலிப்படையை பயன்படுத்தி உலகளாவிய தாக்குதல்களை முன்னெடுக்க திட்டமிட்டு வருவதாகவும் இஸ்ரேல் நம்புகிறது. இந்த வளர்ச்சி ஹமாஸ் மட்டுமின்றி அதன் கூட்டாளிகளான லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்புகள் இணைந்த செயல்பாடுகளையும் வலுப்படுத்துகிறது. இந்த நெட்வொர்க் தென் ஆசியாவின் பாதுகாப்பு சூழலை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கிறது. இதற்கு கூடுதலாக UNRWA எனப்படும் ஐநா நிவாரண அமைப்புக்குள் ஹமாஸ் ஊடுருவியுள்ளதாக கூறி இந்தியா வழங்கி வரும் நிதி உதவியை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. காசா மக்களுக்கு உதவி செய்யும் இந்த அமைப்புக்கு இந்தியா 2024-25 ஆண்டில் $5 மில்லியன் நிதியுதவி அளித்து வருகிறது. எனினும் மேற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா ஒரு சமநிலை கொள்கையை பின்பற்றுவதை இஸ்ரேல் புரிந்து கொள்கிறது என்றும் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் தன்மை குறித்து மற்றொரு அதிகாரி கருத்து தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் ஹமாஸ், லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஈரான் ஆதரவு தீவிரவாத நெட்வொர்க்குகளின் இணைப்பு இந்தியாவுக்கு நீண்டகால பாதுகாப்பு சவால்களை உருவாக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளது. இதனாலேயே ஹமாஸை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க இந்தியா முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை அதிக முக்கியத்துவம் பெறுகிறது.